நீயே கவனிச்சிருப்ப, சில பேர் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆனா தன்னோட வாழ்க்கையில வேற லெவல்ல க்ரோ ஆவாங்க. இவங்க லக்கி இல்ல, இவங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க. இந்த வீடியோல சைலண்டா இருக்கிறவங்க எப்படி தன்னோட லைஃப்ல வெற்றி அடைகிறாங்கன்னு மட்டும் இல்ல, ஏன் அவங்க மற்றவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறத பத்தியும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதும் சைலண்டா இருக்கிறவங்கள நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்களோட சைலன்ஸுக்கு பின்னாடி என்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடும். மைண்ட் கண்ட்ரோல். ஒரு விஷயத்தை நோட் பண்ணு. இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆனால் வெரி ஃபியூ பீப்புள் மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு டிஃபரன்ஸ் ஏன்னு தெரியுமா? ரியாக்ஷன் அப்படிங்கிறது எமோஷனில் இருந்து வரும், ரெஸ்பான்ஸ் கிளாரிட்டியில் இருந்து தான் வரும். சைலண்ட்டாக இருக்கிறவன் ரியாக்ஷனுக்குள்ளே விழமாட்டான். அவன் அதிகமாக அப்சர்வ் பண்ணுவான், சூழ்நிலையை முழுசாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவான். நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எதையுமே கேட்காம, எதையும் சரியாக புரிஞ்சிக்காம ஜட்ஜ் பண்ணுறாங்க. பட் சைலண்ட்டாக இருக்கிறவன் அதிகமாக லிசன் பண்ணுவான், அனலைஸ் பண்ணுவான். அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி அவன் ஆல்ரெடி 1க்கு 10 தடவை திங்க் பண்ணுவான். அண்ட் இதனால தான் அவன் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் கூட வெயிட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட வாழ்க்கையில் பிக்கஸ்ட் லாஸ் டைம் லாஸ் இல்லை, எனர்ஜி லாஸ். நீ யாருக்கிட்ட ஆர்கியூ பண்ணுற, யாரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுற, யாரோட உன்னோட கம்பேரிசன் பண்ணுற அப்படின்னு இது எல்லாமே உன்னோட எனர்ஜியை குவைட்லி ட்ரைன் பண்ணும். பட் சைலண்ட்டாக இருக்கிறவன் இந்த ஒரு ட்ராப்பில் விழவே மாட்டான். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தால் கூட அவன் அந்த இடத்துல பாஸ் பண்ணுவான். அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்பான், இது என் ஃப்யூச்சருக்கு வேல்யூ ஆட் பண்ணுதா அப்படின்னு. ஆன்சர் இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் அங்கே இருந்து மூவ் ஆகிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒவ்வொரு தேவையில்லாத ரியாக்ஷனும் அவன் பில்டு பண்ணுற ஃப்யூச்சருக்கு ஒரு கிராக்குன்னு. நீ எப்பயாவது கவனிச்சிருக்கியா? சில ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சாலும் கூட உனக்கு ஒரு எம்டி ஃபீலிங் இருக்கும். அது நீ லாஸ் பண்ணினதால இல்லை, நீ உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணினதுனால. சைலண்ட்டாக இருக்கிறவன் இதை முன்னாடியே புரிஞ்சுக்கிறான். அதனால தான் அவன் எல்லா ஆர்கியூமெண்ட்ஸ்லையும் ஃபைட் பண்ண மாட்டான். அவன் கரெக்டான பேட்டில் மட்டும்தான் சூஸ் பண்ணுவான். ஸோ சைலண்ட்டாக இருக்கிறதுங்கிறது வீக்னஸ் இல்லை, அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். இன்னர் வேர்ல்டு. நம்மள பலருக்கு சைலன்ஸ்னா அது லோன்லினஸ், ஆனால் சிலருக்கு அது கிளாரிட்டி. சைலண்ட்டாக இருக்கிறவன் தனிமையில் தவிக்க மாட்டான், அதில் தான் தான் யாருன்னு கண்டுபிடிப்பான். அவன் தனியாக இருக்கிற நேரத்தில் அவன் வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவான், ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுவான், மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணுவான். அவன் இந்த வெளியுலகத்தில் நடக்கிற சத்தங்களை குறைக்கிற அளவுக்கு அவனோட இன்னர் வாய்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ட் அதே சமயம் இந்த உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன், ட்ராமா, காசிப், ஜெலஸ், கம்பேரிசன் அப்படின்னு இதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறவன் இது எல்லாத்துலேயும் இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவான். அவன் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணவும் மாட்டான். அதற்கு பதிலாக தன்னோட எனர்ஜியை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுவான். சில ரிலேஷன்ஷிப், சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்மளோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாது, அது நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். சைலண்ட்டாக இருக்கிறவன் இதை அக்செப்ட் பண்ணுறான். எல்லாரையும் பிடிக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். ஒரு சிலரை டிஸ்டன்ஸில் வைக்கிறது தான் அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ரைட் டிசிஷன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா பீஸ் இல்லைன்னா ப்ராக்ரஸ் இம்பாசிபிள் அப்படின்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவன் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டான். அவன் தன்னோட லைஃப்பை பில்ட் பண்ணுறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகியிருப்பான். ஸோ அவனோட சைலன்ஸ் ஒரு எஸ்கேப் இல்லை, அது ஒரு ப்ரொடக்ஷன். இன்விசிபிள் க்ரோத். எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் இருக்கும், யாரும் கைத்தட்டாத ஒரு ஃபேஸ். லேட் நைட்ஸ், ஏர்லி மார்னிங்ஸ், நோ ரெகக்னைசேஷன், நோ அப்ரிசியேஷன். அண்ட் இந்த ஒரு ஃபேஸில் தான் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங் ஆகுறான். அவன் சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷோ பண்ண மாட்டான், அவன் அதுக்கு பதிலாக சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுவான். ஒரு மனுஷன் இருக்கான்,
அவன் பல வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான், யாருமே அதை நோட்டீஸ் பண்ணலை. அவன் இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணலை, யாருக்கும் ஷோ பண்ணலை. பட் ஒரு நாள் அவனோட ரிசல்ட் வெளியே வந்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவன் எப்படி இவ்வளோ க்ரோ ஆனான்னு. ஆன்சர் வெரி சிம்பிள். அவன் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். அவன் தன்னோட வாழ்க்கையை ஒரு செஸ் கேம் மாதிரி பார்க்குறான். ஒவ்வொரு மூவுக்கும் முன்னாடி அவன் வெயிட் பண்ணுறான். அவன் தன்னோட பொறுமையை அதிகமாக பில்ட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால வின் கிடைக்காது அப்படின்னும், ரைட் மூவ் பண்ணுறதால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு. அதே மாதிரி அவன் தன்னோட பாஸ்ட் மிஸ்டேக்கில் இருந்து தப்பிச்சு ஓட மாட்டான். அதை இவன் அனலைஸ் பண்ணுவான். தன்னோட ஃப்யூச்சரை எப்போயுமே கெஸ் பண்ண மாட்டான், அதுக்காக பிளான் பண்ணுவான். ஸோ கிளாரிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்குது தெரியுமா? சத்தத்தில் கிடைக்காது, சைலன்ஸில் தான் கிடைக்கும். சைலண்ட் ஒர்க், லவ், ரிசல்ட். ட்ரூ ஐடென்டிட்டி, ரியல் கான்ஃபிடென்ஸ். அது சத்தம் போடாது, அது ப்ரூவ் பண்ணாது, அது சிம்பிளாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டான மனுஷன் ரூமுக்கு வந்தாலே அவன் பேசாமல் இருந்தாலும் அவனோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா அவன் வாலிடேஷன் தேட மாட்டான். அவனுக்கு தெரியும் சக்ஸஸ் ஒரு ஸ்லோ ப்ராசஸ்னு. டெய்லி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் பிக் சேஞ்ச். இதை அவன் ரஷ் பண்ண மாட்டான், அவன் ட்ரஸ்ட் பண்ணுவான். ஃபாஸ்ட் சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணும், ஸ்லோ சக்ஸஸ் ரெஸ்பெக்டை பெற்று தரும். ரிசல்ட் ஸ்பீக்ஸ். இப்போ உன்னை யாராவது இக்னோர் பண்ணலாம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், உன்னோட சைலன்ஸ் வீக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் கவலைப்படாத, இது டெம்பரவரி. நீ பில்ட் பண்ணுறது பெர்மனண்ட். ஸோ கடைசியில் அவன் அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இருக்காது, அவனோட ரிசல்ட் தான் பேசும். ஒரு நாள் மக்கள் வந்து கேட்பாங்க, இவன் எப்போ இவ்வளோ சேஞ்ச் ஆனான்னு. ஆனால் ஆன்சர் சிம்பிள். அவன் சைலன்ஸ் தான் அவனோட சக்ஸஸை பில்ட் பண்ணுது. ஸோ ஒரு நாள் நீ பேச வேண்டிய அவசியமே இருக்காது, உன் வாழ்க்கையே பேசும் உன்னை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்தா, இந்த ஜேர்னியில் நீங்களும் இருக்கணும்னு ஃபீல் பண்ணினா, இந்த சேனல் உங்களுக்காக தான். இங்கே நாம் சத்தமே இல்லாமல் ரியல் க்ரோத்தை பற்றி பேசுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீ சைலண்ட்டாக பில்ட் பண்ணுற அந்த லைஃப் ஒரு நாள் லவுடாக பேசணும்னு ஃபீல் பண்ணால் இந்த ஜேர்னியை மிஸ் பண்ணாத.